Let's rate baking tool out of 10. ஓகே, Stand mixer. ஸ்டாண்ட் மிக்சர் 9 அவுட் ஆஃப் 10. ஸோ இனிஷியலாக வந்துட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் தெரியும். பட் ஆஸ் உங்களுக்கு ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக பேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின்லாம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. Non-stick cake tin. நான்ஸ்டிக் கேக் டின் 2 அவுட் ஆஃப் 10. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேக் டின்ஸ் ஆர் நாட் டியூரபிள் அண்ட் ஒன்ஸ் வாஷுக்கு அப்புறம் அந்த கோட்டிங்கும் போயிடுது அண்ட் அதில் ரஸ்ட் ஆகிற மாதிரி ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் ப்ரிஃபர். Digital kitchen scale. 9 அவுட் ஆஃப் 10. கண்டிப்பாக ஸ்கேல் இல்லாமல் நம்மளால் மெஷர்மெண்ட் இல்லாமல் பேக்கிங்கே பண்ண முடியாது. ஸோ கப்ஸில் போகும்போது நம்மளுக்கு ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்காது. வெயிங் ஸ்கேலில் போகும்போது நம்மளுக்கு ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்கும். Plastic cake turntable. 2 அவுட் ஆஃப் 10. ஸோ ரொம்பவே வந்து கம்மி பட்ஜெட்டில் வாங்கும்போது தான் நம்ம அப்படி வாங்குவோம். அது வந்து ஈஸியாக ரொட்டேட் ஆகாது நம்மளுக்கு. ஸோ நம்ம கேக்கில் ஸ்மூத் ஃபினிஷிங் ஐசிங் பண்ணும்போது கொண்டு வர முடியாது. Oven thermometer. 9 அவுட் ஆஃப் 10. கண்டிப்பாக வந்துட்டு ஓவன் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆப்ரேட் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக இப்போ தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ பேக் டெம்பரேச்சர் கரெக்டாக அந்த ஓவனுக்குள்ளே செட் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஓவன் தெர்மோமீட்டர் தான் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.